அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 2 மார்க்கில் முக்கியமான 2 மார்க்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஸ்டேட் சூப்பர் பொசிஷன் தேரம் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர் பொசிஷன் தேரம்னா என்ன அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சோர்ஸுகள் செயல்படும் பொழுது ஏதாவது ஒரு மின்தடையில் செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் அளவானது ஒவ்வொரு சோர்ஸும் தனித்தனியாக செயல்படும் பொழுது அதன் மின்தடையில் வழியாக செல்லும் மின்னோட்டங்களின் குறுகியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இதுதான் சூப்பர் பொசிஷன் தேரம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் பொசிஷன் தேரம்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை. ஒரு மின்சுற்று, ஒரு சர்க்கியூட்டில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சோர்ஸுகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போது ஏதாவது ஒரு மின்தடை செல்லக்கூடிய அந்த கரண்ட்டுடைய அளவு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சோர்ஸையும் தனித்தனியாக நம்ம செயல்படும் பொழுது அந்த மின்தடை வழியாக செல்லக்கூடிய மின்னோட்ட குறுகியல் கூட்டுத்தொகை சமமாக இருக்கும். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்கிறோமா. இந்த டிஃபைன் ஃபார்ம் ஃபேக்டர்னால் என்னென்னா, ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர். திரும்ப சொல்கிறேன், ஃபார்ம் ஃபேக்டர்னால் என்ன? ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டருடைய மதிப்பு 1.11. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நோட்டை போட்டு எழுதுக. ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர். அது 1.11. இப்போ இங்கே பாருங்களேன், அடுத்த கொஸ்டின், ட்ரா தி பவர் ட்ரையாங்கிள் அண்ட் மென்ஷன் தி வேரியஸ் பவர் காம்போனன்ட். இப்போ பாருங்கள், டயக்ராம் இங்கே இருக்கா? இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கரெக்டுங்களா? இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? கேடபிள்யூ இங்கே இருக்குது, இங்கே கேவிஏஆர், இங்கே கேவிஏ. கேடபிள்யூனா என்ன? ஆக்டிவ் பவர். கேவிஏஆர்னா ரியாக்டிவ் பவர். கேவிஏ என்னென்னா ஆப்பரண்ட் பவர். இந்த டயக்ராம் மட்டும் போட்டால் 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது எப்படி எடுத்து எழுத வேண்டியது? ஆக்டிவ் பவர்னா கேடபிள்யூ, அப்பரண்ட் பவர்னா கேவிஏ, ரியாக்டிவ் பவர்னா கேவிஏஆர். இந்த 3 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. முதல் பார்த்தது என்ன? ஸ்டேட் சூப்பர் பொசிஷன் தேரம் பார்த்தோம், ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தோம், பவர் ட்ரையாங்கிள். பவர் ட்ரையாங்கிளில் இந்த முக்கோணம் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு இதில் கேடபிள்யூ, கேவிஏஆர், கேவிஏ. கேடபிள்யூனா ஆக்டிவ், கேவிஏனா அப்பரண்ட் பவர், கேவிஏஆர்னா ரியாக்டிவ் பவர். ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் படிக்க வேண்டியது தான். இந்த 2 நாள் டைம் இருக்குது. இந்த மறுபடியும் ஒரு நோட்டை ஒன்று போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 50 மார்க் கிட்டே வந்துடும். பாதிக்கு பாதி அழகாக பாஸ் ஆகிடலாம். இதை மட்டுமே தரவாக போட்டு பாருங்கள். ரைட்டா? ஆல் தி பெஸ்ட்.